அனைவருக்கும் வணக்கம். பிரவீன் பணிக்கர், துடியலூர், கோயம்புத்தூர். வருகின்ற 2025 மார்ச் மாதம் 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு. 2027 அதாவது 25லேருந்து 2027 வரைக்கும் சனி பகவான் மீனராசியில் இருப்பார். இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை மற்றும் எந்தெந்த ராசிகளுக்கு தொந்தரவு என்பதை தெளிவாக நம்ம பார்ப்போம். 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு, அதாவது திருமண தடை, செவ்வாய் தோஷம், காதல் தோல்வி மற்றும் நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியான, அதாவது தசா புக்தி, தசா காலகட்டங்கள், இதற்கான நிறைய கேள்விக்கான பதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுது என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ரீதியாக நம்ம பார்ப்போம். அதுக்கான பரிகாரங்களும் சொல்லப்படும். ஓகே, சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். முதல்ல மேஷராசியிலிருந்து பார்ப்போம். வருகின்ற ஆண்டு 2025 சனி பயிற்சி மேஷராசி நேயர்களுக்கு கம்பீரமான தோற்றம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நீங்கள் செவ்வாய் ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ஆண்டு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கிடைக்கும் வாய்ப்புகள் பயன்படுத்தி உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வருவீர்கள். 7.5 சனி வந்துச்சேன்னு கவலைப்படாதீங்க. சனீஸ்வர பகவான் உங்களிடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் என்றே கருதப்படும். சுயஜாதகத்திலையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். பொது பலனை வச்சு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணக்கீடு பண்ணாதீங்க. எதுக்கும் பொது பலனையும் தெரிஞ்சு வைக்கிறதுனால நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றது தெரிஞ்சு செய்கிறனால நம்ம வாழ்க்கையில் பல தீமைகளிலிருந்து நம்ம தப்பிக்கலான்னு சொல்லலாம். உங்களின் திறமையை அனைவரும் பாராட்டுவார்கள். நீங்கள் செய்யும் வேலையில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முடிவுகள் தெளிவாக இருக்கும். செய்யும் செயலில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். சந்தான வாக்கியம் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஆப்ரேஷன் மற்றும் மருத்துவ செலவுகள் வரலாம். அது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வார்கள். தொழிலில் மேன்மை உண்டாகும். தனலாபம் உயரவும் வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் கணிசமான லாபம் பெற இயலும். மகசூல், கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் குறை உண்டாகாது. அதிக செலவுக்கு இடம் உண்டு. அதனால் அதனை சாமர்த்தியமாக சமாளிக்க வழி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையில் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டம் உருவாகலாம். அரசாங்க காரியங்களில் எந்த ஆதாயத்தையும் முயற்சி செய்து பெறலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட பணிகள் செல்வென நிறைவேற்ற தடையில்லை. பொதுவாக அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். பொருளாதார சுபிட்சம் நன்றாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய வாழ்வு உன்னதமாக அமைய இந்த காலகட்டம் உதவும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நற்காரியங்கள் நடக்க இடமுண்டு. மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சனீஸ்வர பகவான் தடை இருப்பதனால் கண்டிப்பாக அதிகமாக தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்ம இன்றைக்கி நாளைக்கு காலையில் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சாங்கன்னா அது முடியாமல் மந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சுறுசுறுப்பு போகும். ஸோ அதை நம்ம உருவாக்குறது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள். இந்த வருஷம் குறைச்சல் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தையும் பாருங்கள். ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை தினங்களில் மனதால் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம்.